தழைகள் என்று எண்ணாமல் அதில் இருக்கும் சத்துக்களையும் அவற்றை எவ்வாறு நாம் உட்கொள்ளலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் செந்நொச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். பொதுவாக அந்த நொச்சியில் பல வகைகள் இருக்கிறத பார்க்குறோம். சாதாரண நொச்சி ஒன்று, கருநொச்சி ஒன்று, செந்நொச்சி அப்படிங்கிறது இன்னொரு வகை தாவரம். இந்த செந்நொச்சி அப்படிங்கிறது பொதுவாக நம்மளுடைய ஓசூர் பகுதியில், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை பகுதிகளெலாம் அதிகமாக இருக்கக்கூடிய நொச்சி வகையைச் சேர்ந்த ஒரு தாவரம்னு இதை சொல்லலாம். இந்த செந்நொச்சியை பொறுத்தவரையிலும் அதோட இலைகள் பச்சை கலந்த சிகப்பு நிறமாக இருக்கிறத பார்க்க முடியும். அதோட பூக்கள் அடர்ந்த பழுப்பு நிறமான பூக்களை கொண்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா சாதாரணமாக நொச்சியில் பார்க்கும்போது வெண்மை நிறமான பூக்களை தான் கொண்டிருக்கும். இந்த செந்நொச்சி பழுப்பு நிறமான பூக்களை கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த செந்நொச்சியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படுகின்ற வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, உடலில் ஏற்படுகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த செந்நொச்சி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த செந்நொச்சியை இன்றைக்கு சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படுகின்ற முக்கியமான ஒரு பிரச்சனை அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருப்பை பிரச்சனை. பொதுவாக இந்த அடினோமயோசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, சில பெண்களுக்கு மாதவிலக்கு படுகின்ற வேலைக்கு நடுவில், ஒரு மாதத்திற்கும் அடுத்த மாதத்திற்கும் நடுவில் உதிரப்போக்கு இருந்து கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் மாதவிலக்கு காலங்களில் கடுமையான உதிரப்போக்கு இருக்கிறத பார்க்க முடியும். மாதவிலக்கு இல்லாத நேரங்களில் கூட அடி வயிற்றில் கடுமையான வலியோ அல்லது ஒரு பெரிய வீக்கம், ஒரு உருண்டை போன்ற பந்து வயிற்றுக்கடியில் இருக்கிறது போல் ஒரு தோற்றம் இருக்கிறத பார்க்க முடியும். கடுமையான உடல் அசதி, கடுமையான தசை வலி, உடல் வலி, முட்டு வலிகள் இதெல்லாம் இருக்கிறது அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த செந்நொச்சி ஒரு மிகச்சிறந்த மருந்து. 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், இந்த செந்நொச்சியுடைய இலைகள் ஒரு 10 இலைகள் அதில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை வடிகட்டி பால் அளவுக்கு சுண்ட வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு பால் கஷாயத்தை காலையில் ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு 30 நிமிடம் முன்பு அப்படின்னு சாப்பிடணும். இந்த மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறு இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும், கருப்பை கட்டிகள் இருக்கிறது, கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகள் இருக்கிறது, மாதவிலக்கு சரியாக ஏற்படுவது இல்லை, மாதவிலக்கில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஹார்மோன் மாத்திரைகளை எல்லாம் தவிர்த்து இந்த செந்நொச்சியிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த பால் கஷாயத்தை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாலே ஒரு 3 அல்லது 4 மாத காலத்திலேயே இந்த அடினோமயோசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், மற்ற மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் வேகமாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேர்களுக்கு, பெண்களுக்கு பார்த்திங்கன்னா முட்டு வலி, குறிப்பாக மாதவிலக்கு காலங்களில் இடுப்பிலிருந்து தொடை வரை இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் ஒரு கடுமையான வலி ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த செந்நொச்சி இலைகளை என்ன பண்ணலான்னா, இலைகளை மட்டும் அந்த காம்பெல்லாம் உருவி எடுத்துட்டு அந்த இலைகளை மட்டும் ஒரு சின்ன வாணலியில் போட்டு லேசாக வதக்கிட்டு அதை ஒரு துணியில் கட்டி ஒரு மூட்டை மாதிரி செஞ்சுக்கணும். அப்புறம் வலி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நல்லெண்ணெய் நல்லா சுட வைத்து தேய்ச்சிட்டு இந்த மூட்டையை லேசாக தோசைக்கல்லை வச்சு சூடு பண்ணிவிட்டு அந்த இடங்களில் நமக்கு ஒத்தரம் கொடுக்க ஆரம்பிக்கணும். காலையில் ஒரு 15 நிமிடம், இரவு ஒரு 15 நிமிடம் அப்படின்னு சொல்லி ஒத்தரம் கொடுக்கும்போது அந்த தொடை பகுதிகளில் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாமே மறைந்து குணமாகிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக வலிகளை வலி மாத்திரைகள் இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த செந்நொச்சிக்கு உண்டு. இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கொசு மருந்துகள், கொசு விரட்டிகள் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அலர்ஜி இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் கொசுக்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக ஆகிறதுனால இரவு நேரங்களில் தூங்க முடியாமல் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கணும். அவங்க எல்லாம் என்ன பண்ணலான்னா, இந்த செந்நொச்சியோட இலைகளை எல்லாம் நல்லா எடுத்து ஒரு பெரிய ஒரு பேப்பரில் போட்டு நல்லா வெயிலில் காய வைக்கணும். காய வச்சு நல்லா அது உலர்ந்த பிறகு அது ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். வீட்டில் மாலை நேரங்களில் கொஞ்சோண்டு அடுப்பு கறி போட்டு எரித்து விட்டு அந்த நெருப்பில் இந்த செந்நொச்சியுடைய பொடியை போட்டு வீடுகளுடைய 4 மூலைகளில் அப்படியே வச்சு விட்டுணும். ஒரு மணி நேரம் இந்த புகை வர மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு விட்டுட்டிங்கன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கொசுக்களுடைய அளவு குறைந்தது 80% குறையிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த செந்நொச்சியுடைய காற்றை நம்ம சுவாசிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எந்த பக்க விளைவும் இருக்காது.
அதே நேரங்களில் வீடுகளில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் எதுவுமே இருக்காது. குறிப்பாக கொசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். செந்நொச்சிக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலம் கழிந்த பிறகு சிலருக்குலாம் மோஷன் போன பிறகு பார்த்தீங்கன்னா ஆனஸில் ஒரு கடுமையான வலி இருக்கும், மலப்புழையில் ஒரு வலி இருக்கும். அடினோமயோசிஸ் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆனல் பெயின் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மோஷன் போன பிறகு கூட அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்த முடியாத அளவுக்கு சுருக்குன்னு குத்தக்கூடிய ஒரு வலி இருக்கிறத பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணலான்னா, அந்த செந்நொச்சியுடைய ஒரு 10 இலைகளை எடுத்து சிறிதளவு நெருப்பில் லேசாக காட்டணும். நெருப்பில் காட்டும்போது சிவப்பு கலந்த பச்சை நிறமாக இருக்கக்கூடிய அந்த இலை வந்து வெளிர் நிறமான மஞ்சளாக மாற ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட்டு மாதிரி அதை செஞ்சுட்டு அதை வந்து ஒரு காட்டனில் வச்சு வலி இருக்கக்கூடிய மலப்புழையில் வந்து காட்டனில் வச்சு அந்த இடத்துல ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் போட்டு அப்படியே விட்டுடணும். இதை வந்து வலி ஏற்படும் போது செய்யலாம், அல்லது வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ 3 முறையோ அந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வலி சம்பந்தப்பட்ட காரணிகள் குறைய ஆரம்பிக்கும். வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேகமாக குணமாக ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். அவ்வளவு ஆனஸில் ஏற்படக்கூடிய வலிகளை குறைப்பதுக்கு இந்த செந்நொச்சி ஒரு மிகச்சிறந்த மருந்து. பொதுவாக இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த நரி கட்டக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது வரும். நிறைய சளி இருமல் இருந்தாலோ அல்லது கால் கைகளில் எங்கேயாவது காயம் ஏற்பட்டிருந்தாலோ தொடை இடுக்குகளில் அக்குள் பகுதிகளெல்லாம் இந்த ஒரு மாதிரி வந்து ஒரு கட்டி மாதிரி ஏற்பட்டு நிறைய வலி ஏற்படுறத பார்க்கலாம். பொதுவாக டியூபர்குலோசிஸ் ஏற்படும் போதோ புற்றுநோய் ஏற்படும் போதோ இந்த அக்குள் கட்டிகள் அதிகமாக ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள்லாம் என்ன பண்ணலான்னா, இந்த செந்நொச்சி இலைகளை எடுத்து எரித்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல், வெறும் இலைகளை மட்டும் எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அதை வந்து அதுக்கு மேலே இன்னொரு மண் சட்டியை மூடி மண் வச்சு சீலை செய்து நெருப்புக்குள்ளே வச்சு அதை நல்லா எரிச்சிடணும். நல்லா குளிர்ந்த பிறகு எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல், அதை பவுடர் பண்ணி அந்த சாம்பலை காலையில் ஒரு 500 மில்லிகிராம், இரவு ஒரு 500 மில்லிகிராம் உணவுக்கு முன்பு வெந்நீர், பால் அல்லது மோரில் சேர்த்து சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது மிக வேகமாக நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட காரணிகள் உடலில் முறையாக தூண்டப்படுறதுனால அந்த அக்குள் பகுதிகளில் கால் தொடையோட இடுக்கு பகுதிகளில் ஏற்படுகின்ற அந்த அரையாப்பு கட்டிகள் அல்லது நரி கட்டிகள்னு சொல்லக்கூடிய கட்டிகள் ரொம்ப வேகமாக குறைந்து கரைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிகள் ஏற்படும் போது வெறும் வெளியில் க்ரீம் மாதிரி போடுவாங்க. அந்த க்ரீம் போடும்போது கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும், முடிஞ்ச பிறகு திருப்பி அது பிரச்சனையாகும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து சீழ் வடிய ஆரம்பிக்கும், நிறைய பெண்களுக்கு குறிப்பாக. அந்த மாதிரி சீழ் வடிந்து ஆகும்போது நாளுக்கு நாள் அந்த இடம் பெருசாக ஓட்டையாயிட்டே போகும். கடைசியில் பார்த்திங்கன்னா இரத்த தசைகளில் ஒரு பெரிய கட்டி வந்து இருக்கக்கூடிய இரத்த கட்டி மாதிரி அது மாறிவிடுவதை பார்க்க முடியும். அந்த மாதிரிலாம் போகாமல் இருப்பதற்கு இந்த செந்நொச்சியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல் அதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் இந்த செந்நொச்சி பார்த்திங்கன்னா ஒரு இரத்த காயம் ஏற்படும்போது, ஒரு படிக்கட்டிலேருந்து தவறி கீழே விழுறோம், இல்லை கால் தடிக்கு கீழே விழுறோம், அந்த மாதிரி நேரங்களில் கால்களில் எடுக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு இந்த செந்நொச்சி இலைகளை போட்டு இலையில் தண்ணி விளக்கெண்ணெயில் போட்டு நன்றாக வதக்கி அதை எடுத்து இளஞ்சூடாக அந்த இரத்த காயம் இருக்கக்கூடிய இரத்த கட்டுகள் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு துணி வச்சு கட்டி வச்சோன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் அந்த வலிகள் குறையிறதை நம்ம உணர முடியும். ஒரு இரவு முழுவதும் கட்டி வைத்தாலே அடுத்த நாள் காலை எழுந்து கொள்ளும்போது அந்த இடத்துல எந்த விதமான வலிகளும் இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு மிக வேகமாக உடலில் ஏற்படுகின்ற இரத்தக்கட்டு அல்லது காயங்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த செந்நொச்சிக்கு உண்டு. செந்நொச்சி வந்து பொதுவாகவே நம்ம உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான காரணின்னு சொல்லுவோம். அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த செந்நொச்சியோட இலைகளை நல்லா ஒரு 10 இலையை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு கஷாயம் மாதிரி செஞ்சு அதை காலையில் ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்ற மாதிரி ஒரு மாதத்திற்கு 3 நாளோ 5 நாட்களோ எல்லாருமே குடிப்பாங்க. அதை குடிக்கும்போது பார்த்திங்கன்னா சிறுநீர் நன்றாக பெருகி போகிறத பார்க்க முடியும். மலம் ஒரு நாளைக்கு 2-3 முறை கழிவதை பார்க்க முடியும். அப்போது உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்கள் வெளியேறி உடல் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த செந்நொச்சியை பொறுத்தவரையிலும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் அடினோமயோசிஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகம் என்பது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கியவை. இவற்றில் நன்மைகள் எவை, தீமைகள் எவை என்று நாம் அறிந்து வாழ்வது மிகவும் அவசியம் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும்.
வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக குழந்தைகளுக்கு ஏற்படுத்த வேண்டிய விழிப்புணர்ச்சி, சமூக உணர்வு, பாதுகாப்புணர்வு பற்றி பல்வேறு கருத்துக்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசி வந்திருக்கிறோம். சமீபத்தில் இந்திய தேர்தல் ஆணையர் நஜீம் சைதி அவர்கள் மத்திய அரசிற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் மாணவர்களிடம் உயர்நிலைப் பள்ளியிலிருந்தே அவர்களுக்கு தேர்தல் சம்பந்தமான அறிவை புகட்ட வேண்டும் என்கிற ஒரு செய்தியை அவர் குறிப்பிடுகிறார். அப்படி பாடத்திட்டத்திலேயே தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று. அது ஒரு சிறந்த கருத்து என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏனென்று கேட்டால், ஜனநாயகம் என்பது பங்கேற்பிலிருந்து தான் தொடங்குகிறது. அதிலும் இளைஞர்கள், குறிப்பாக புதிய தலைமுறையினர், அவர்கள் தொடர்ந்து ஜனநாயக அமைப்புகளில் பங்கெடுக்கிற போது அதன் காரணமாக ஜனநாயகம் என்பது புத்துயிர் பெறுகிறது, புதிய மாற்றங்கள் நடக்கின்றன, சமூகம் மேலும் முன்னோக்கி செல்கிறது. ஒரு புதிய மனித ஆற்றல் என்பது தேர்தல் ஜனநாயகத்தோடு சங்கமிக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாக இந்திய அரசியலில் இளைஞர்கள் வாக்களிக்க வருவது மிகவும் குறைவாக இருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் படித்தவர்கள் வாக்களிக்க வருவது என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டும் கூட இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாணவர்களிடம் விழிப்புணர்வை, தேர்தல் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற தேர்தல் ஆணையருடைய கருத்து என்பது ஒரு சிறந்த கருத்து என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால் நாம் இளைஞர்களிடம் வெறுமனே வாக்களியுங்கள், வாக்களிப்பதனுடைய முக்கியத்துவம் என்று மட்டும் நாம் அவர்களுக்கு போதிப்பதன் மூலமாக பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், இந்த இடத்தில் நாம் மக்களிடம் பேச வேண்டிய, இளைஞர்களிடம் பேச வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்கின்றன. வாக்களிப்பது என்பது நம்மளுடைய அடிப்படை உரிமை. அதே சமயத்தில் வாக்களிப்பது என்பது நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு அரசு மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படையான கடமைகளை அந்த அரசு அளித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கடமைகளை நம்முடைய அரசு அளிக்கிறதா என்கிற கேள்வியிலிருந்து தான் இதுபோன்ற அறிவுரைகளுக்கு ஒரு மதிப்பு வர முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. நிறைய நேரங்களில் மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு என்னவென்றால், வாக்களிப்பதனால் நமக்கு என்ன பயன் என்கிற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. இன்னொன்று, தங்களுடைய அடிப்படை உரிமைகள் பற்றி ஒரு சமூகத்தில் காவல்துறையினரோ அல்லது வேறு விதமான சமூக விரோத சக்திகளோ தங்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கிற போது அதை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்கிற கேள்வி மக்களிடம் ஏற்படுகிறது. நிறைய நேரங்களில் மக்கள் ஏன் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்து போகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய அடிப்படையான உரிமைகள் பறிக்கப்படுகிற போது, எந்த அமைப்பும் அவர்களுக்கு உதவிக்கு வராத போது, அல்லது நீதி என்பது மக்களுக்கு எளிதில் கிடைக்காத ஒன்றாக இருக்கிற போது, நாம் எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் மக்களிடம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த எண்ணம் ஏற்படக்கூடாது. ஒரு ஜனநாயகம் தலைக்க வேண்டும் என்று சொன்னால், இளைஞர்களிடம், மாணவர்களிடம் நீதி மீறப்பட்டால் அல்லது ஒரு அநீதி நடந்தால் அது உடனடியாக அதில் அரசு தலையிடும், நீதிமன்றங்கள் தலையிடும், காவல்துறை தலையிடும் என்கிற ஒரு உணர்வு மக்களிடம், இளைஞர்களிடம் ஏற்படுத்தப்பட்டால்தான் அவர்கள் தொடர்ந்து வாக்களிப்பதனுடைய பயனை உணர்ந்து கொள்வார்கள். அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய பெரும்பாலானோருக்கு இது போன்ற ஒரு விஷயங்கள், அதாவது நாம் வாக்களிப்பதனால் ஏற்படக்கூடிய பயன் என்று வருகிற போது, நம்முடைய அடிப்படையான தேவைகளை ஒரு அரசு எந்த அளவுக்கு பூர்த்தி செய்கிறது என்கிற கேள்வி விடுகிறது. முக்கியமாக அடிப்படையில் நமக்கு இருக்கக்கூடிய கல்வி உரிமை, அதே போல் சுகாதார உரிமை, இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இருப்பிடம் சார்ந்த உரிமை, இதெல்லாம் நமக்கு இருக்கிறதா என்கிற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் நிறைய பேருக்கு உணவு, உடை, இருப்பிடம் இது எல்லாமே இன்றைக்கும் கேள்விக்குறியாக இருக்கிறது. வேலைவாய்ப்பில் எந்த விதமான உத்தரவாதமின்மையும் நிச்சயமற்ற தன்மையும் நிலவுகிறது. நிறைய பேர் வறுமை கோட்டிற்கு, இந்தியாவில் பாதி பேருக்கு மேல் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள் என்று புள்ளிவிவரங்கள் சொல்கின்றன. இந்தியாவில் பாதி பேருக்கு கழிப்பறை வசதிகள் கூட இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் மக்களிடம் வாக்களிப்பதனுடைய உரிமையை பற்றி, கடமையை பற்றி மட்டும் சொல்லிக் கொண்டிருப்பதனால் அவர்கள் எந்த விதமான ஒரு மன எழுச்சியையும் அவர்கள் அடைந்து விட மாட்டார்கள். மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பற்றி, அந்த உரிமைகளுக்காக அவர்கள் போராட வேண்டியதனுடைய அவசியம் பற்றி மாணவர்களிடம், இளைஞர்களிடம், குழந்தைகளிடம் நாம் தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும். அப்படி மக்களுடைய உரிமைகளை பற்றி நாம் பேசுகிற போது தான் அதனுடைய ஒரு பகுதியாக ஜனநாயகத்தினுடைய மதிப்பை மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஜனநாயகத்தின் மூலமாக நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் என்கிற ஒரு எண்ணம் மக்களிடம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நாம் மக்களிடம் விதைக்காமல் வெறுமனே வாக்களிக்க மட்டும் சொன்னால் எப்படி வாக்களிக்க வருவார்கள்? இது மட்டுமல்ல, பொதுவாகவே எல்லா விஷயத்தையும் பற்றி குழந்தைகளிடம் நாம் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்றைக்கு இருக்கிறது. மாணவ மாணவிகளிடம் பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஓட்டளிப்பது மட்டுமல்ல, அவருடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள், அவருடைய சுற்றுச்சூழலுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள், ஒரு சுற்றுச்சூழலை அதிகார சக்திகள் அல்லது பணம் படைத்த சக்திகள் அளித்தால் அதில் அவர்கள் எவ்வாறு எதிர்வினையாற்ற வேண்டும் என்பதையெல்லாம் கூட கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போதுதான்
யாராவது ஒருவர் சுற்றுச்சூழலை அழிக்கிற போது அதற்கு தாங்கள் உடந்தையாக இருக்கக்கூடாது என்கிற எண்ணம் இளைஞர்களும் ஏற்படும். அதேபோல் சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதி ரீதியான கொடுமைகள், மத ரீதியான கொடுமைகள், சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், பாரபட்சங்கள், பெண்ணடிமைத்தனம், இதற்கு எதிராகவெல்லாம் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை நாம் மாணவர்களிடம் ஏற்படுத்த வேண்டும். அதையெல்லாம் கற்றுக்கொள்வதற்காகத்தான் மாணவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள். இன்னும் கூட நாம் நிறைய குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை பற்றி எல்லாம் பேசுகிறோம். உண்மையிலேயே இந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் என்று வருகிற போது நம் பல சமயங்களில் செய்தித்தாள்களில் குற்றச்சம்பவங்களை பற்றிய செய்திகள் வருகின்றன. இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் கூட அதை பற்றி பரவலாக பேசப்படுகிறது. சில குற்றங்கள் என்பது மிக பரவலாக ஒரு அதிர்ச்சியலை ஏற்படுத்தக்கூடிய குற்றங்கள் கூட நடக்கின்றன. ஆனால் அந்த குற்றங்களை பற்றி நாம் குழந்தைகளிடம் பேசுகிறோமா என்பது மிக முக்கியமான கேள்வி. நிறைய நேரம் நம்முடைய பயத்தை, பதட்டத்தை குழந்தைகளிடம் நாம் காட்டுகிறோமே தவிர குழந்தைகளுக்கு அதை பற்றிய முழுமையான விவரங்களை நாம் கொடுப்பதில்லை. அப்படி கொடுக்கிற போது தான் குழந்தைகள் ஒரு குற்ற சூழலுக்குள் சிக்கிக்கொள்ளுகிற போது அதிலிருந்து எப்படி வெளியே வருவது அல்லது எப்படி எச்சரிக்கையாக இருப்பது என்கிற உணர்வை அடைவார்கள். இப்பொழுது உதாரணமாக ஒரு கொடூரமான ஒரு குற்றம் ஏதாவது ஒரு குழந்தைக்கு எதிராக நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பத்திரிகைகள் அது செய்தியாக வருகிறது என்றால் நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த குற்றத்தை பற்றி விவரிக்க வேண்டும். அல்லது அதை பற்றிய விஷயங்களை பள்ளிகளில் குழந்தைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு குற்றம் நடக்கிறது, இப்படியெல்லாம் அந்த குழந்தை என்பது அந்த குற்றத்திற்குள் சிக்க வைக்கப்பட்டது என்பதை நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற போது குழந்தைகள் எச்சரிக்கை அடைவார்கள். என்றால் குழந்தைகள் மிகவும் ஒரு உணர்வுபூர்வமானவர்கள். அவர்கள் எந்த விஷயத்தையும் உடனடியாக கிரகித்துக் கொள்வார்கள். அப்படி இருக்கிற போது ஒரு அந்நியர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், சிசிடிவி கேமராக்கள் போன்ற விஷயங்கள் எப்படி செயல்படுகின்றன, அதே போல் நமக்கு பழக்கமில்லாதவர்களிடம் நாம் பேசுகிற போது எப்படி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், அந்நியர்கள் வீட்டிற்கு வந்தால் எப்படி அணுக வேண்டும், யாரும் இல்லாத போது குழந்தைகள் மட்டும் வீட்டில் இருக்கிற போது அந்நியர்கள் கதவு தட்டினால் நாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும், செல்போனை பயன்படுத்துவது தொடர்பான விஷயங்கள், உதவி எண்களை பயன்படுத்துவது, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லித்தர வேண்டும். ஒரு குழந்தைகளை ஒரு குற்றத்தில் எப்படி ஆட்படுத்தப்படுகிறார்கள் என்பதை பற்றி குழந்தைகளுக்கு தெரிந்தால் அத்தகைய ஒரு தீய எண்ணத்தோடு குழந்தைகளிடம் யாராவது வருகிற போது அவர்கள் உடனே விழிப்புணர்ச்சி அடைந்து விடுவார்கள். ஆனால் நாம் பல சமயங்களில் குழந்தைகளிடம் இதையெல்லாம் விரிவாக பேச தயங்குகிறோம், சொல்ல தயங்குகிறோம். அப்படி இருக்கிற போது தேர்தலிலிருந்து தொடங்கி தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது வரைக்கும் எத்தனையோ விஷயங்களை நாம் குழந்தைகளிடம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், விவரித்து கொண்டே இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு குழந்தை அரசியல் தொடர்பாக ஒரு கேள்வி எழுப்புகிறது என்றால் ஒரு அரசாங்கம் என்பது எப்படி செயல்படுகிறது, நாம் எதற்காக வாக்களிக்கிறோம், வாக்களிப்பவர்களுடைய ஒரு கடமைகள் என்ன, ஊழல் என்றால் என்ன, ஏன் ஊழல் செய்தவர்களை நீதிமன்றம் தண்டிக்கிறது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் நம் குழந்தைகளுக்கு புரியக்கூடிய வகையில் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். பல சமயங்களில் இதெல்லாம் குழந்தைகளுக்கு புரியாது அல்லது வயது வந்தவுடன் புரிந்து கொள்வார்கள் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் அப்படி அல்ல. குழந்தைகளிடம் எதை பற்றியாவது கேள்விகள் எழுகிற போதே அதற்கான பதில்களை உருவாக்க வேண்டும். என்றால் இன்றைக்கு ஊடகங்கள் மிகவும் விரிவாகிவிட்டன, பிரம்மாண்டமாகிவிட்டன. ஊடகங்கள் இவ்வளவு விரிவடைந்திருக்கக்கூடிய சூழலில் எல்லா செய்திகளும் குழந்தைகளுக்கு போய் சேருகின்றன. ஆனால் அவர்களுக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்படுகின்றன. அந்த குழப்பங்களை சரியாக தீர்த்து வைப்பது பெற்றோர்களுடைய கடமை, ஆசிரியர்களுடைய கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலே வானகிருஷ்ணன் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடையிலே வானகிருஷ்ணியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழறிஞர் புலவர் தங்க சங்கரபாண்டியன். ஒரு தமிழ் அறிஞரா, ஒரு தமிழ் ஆசிரியரா 35 ஆண்டுகால பணி எந்த அளவுக்கு மனநிறைவா இருக்கு. ஒரு தமிழ் ஆசிரியர் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் மொழியோட சிறப்புகள் என்ன, இன்னைக்கு நம்ம இதை பத்தி வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, இப்படி பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தமிழ் அறிஞரா, தமிழ் ஆசிரியரா, முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நம்ம மொழிக்கே உண்டான ஒரு பெருமை, கர்வம் கூட சொல்லலாம். மனிதன் முதலில் பேசிய மொழி தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான பல ஆய்வுகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம பேச ஆரம்பிச்சதுலே இதுன்னு நம்ம சொல்லும்போது எந்த அளவுக்கு தொன்மையான ஒரு மொழியா தமிழ் இருந்திருக்கு அப்படின்னும் போது அதற்கான இலக்கியங்கள் எவ்வளவோ சான்று இன்னைக்கு கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற போக்கு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு பின்னடைவு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. வீட்டிலேயே தமிழ் மொழியில பேசாத
பெற்றோர்களையும் பார்க்குறோம். ஸோ இப்போ மறுபடியும் வந்து நம்மளோட சிறப்புகள் இதோட மேன்மையெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் சொல்ல வேண்டிய ஒரு பணியை தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம். ஒரு மொழி ஆசிரியர் அப்படிங்கிற முறையிலையும் உங்களுடைய பங்களிப்பு இதில் எவ்வளோ தூரம் இருந்திருக்கு, உங்களுடைய காலகட்டம் எப்படி இருந்தது, இந்த மொழி சார்ந்த பல விஷயங்களை எங்கள் நேர்களோடு இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல மொழி பற்றி பேசும்போது தாய்மொழியோட சிறப்புன்றதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ உலக தாய்மொழி தினம்லாம் கொண்டாடக்கூடிய இந்த மாதத்தில் வந்து தமிழ் மொழியோட சிறப்பு பற்றி நம்ம முதல்ல பேசணும் இல்லையா? கல் தோன்றி பன் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி. லெமூரியா கண்டம் என்ற ஒரு கண்டம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருந்தது. அது காலப்போக்கில் கடலால் கொல்லப்பட்டது. முதல் மாந்தன் அந்த கண்டத்தில் தான் தோன்றினான் என்பது வரலாற்று ஆசிரியருடைய முடிவு. அந்த முதல் மாந்தன் பேசிய மொழியே தமிழ் மொழிதான் என்பது நாம் பெருமைப்படத்தக்கதாகும். அந்த வகையிலே தமிழ்மொழி காலத்தால் மிகவும் பழையது, காலத்தால் எல்லா மொழிகளுக்கும் முந்தியது. அந்த தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டிருப்பதிலே தமிழர்களாகிய நாம் நிச்சயம் பெருமைப்படலாம். அந்த வகையிலே நாம் தமிழுக்கு துண்டு செய்தவர்களை பற்றி இந்த நேரத்திலே நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மறைமடிகளாரிலிருந்து தேவநேய பாவாணரிலிருந்து பிரிஞ்சித்தனார் வரை தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் மகத்தானவை. தமிழ் நின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று நாமக்கல் கவிஞர் பாடினாரே, அதுபோன்று நாம் தமிழ் என்று சொல்லிக்கொள்வதிலே பெருமை அடையலாம். அந்த அளவுக்கு தமிழ் வற்றாத இலக்கியங்களை கொண்ட ஒரு மொழி, தமிழ் இலக்கண இலக்கியங்களை கொண்ட மொழி. தமிழ் என்று சொன்னாலே இனிமை என்று பொருள். தமிழ் மொழி போல் ஒரு மொழியை நாம் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதியார் சொல்லுகிறார். எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே என்று பாடுகிறார். செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நீ நைந்தாயனில் ஐந்து போம் எம்வாழ்வு நன்னிலை உனக்கென்றால் எனக்கென்றானே என்று நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் பாடுகிறார்கள். தமிழை பற்றி பேசுகிற போது பாவேந்தருடைய பாடல்கள் மிகப்பெரிய எழுச்சியை தமிழகத்திலே உண்டாக்கியது. மணக்கவரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பரிதான் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று மிகவும் வருந்தி பாடினார் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். தமிழகத்து தெருக்களிலே தமிழை பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. தமிழ் தெருக்களிலே இருக்கக்கூடிய பெயர் பலகைகள் அனைத்தும் ஆங்கிலத்திலேயும் பிற மொழிகளிலேயும் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது. அரசு எவ்வளவோ முயற்சி எடுத்து தமிழிலே பெரிதாக முதலில் எழுத வேண்டும், பிறகு ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் என்று சொல்லியும் கூட எந்த வணிகர்களும் அதை பின்பற்றாமல் ஆங்கிலத்திலேயே அதை எழுதுகிறார்கள். இல்லை என்று சொன்னால் ஆங்கிலத்தை தமிழில் எழுதுகிறார்கள். இப்படி ஒரு பின்னடைவு தமிழகத்திலே இருந்து கொண்டிருப்பது வெட்கக்கேடானது. இது மாற்றப்பட வேண்டும். எல்லா தமிழர்களும் தங்களுடைய வணிக நிறுவனங்களின் பெயர்களை எல்லாம் தூய இனிய தமிழிலே எழுதி வைக்க வேண்டும். எதை இனியும் காலந்தாழ்த்தி கொண்டிருப்பதிலே நமக்கு பயனில்லை. நாம் வெறும் வியாபார நோக்கமுடையவர்களாக வணிக நோக்கமுடையவர்களாக இருக்கக்கூடாது. மொழிப்பற்று உள்ளவர்களாக, இனப்பற்று உள்ளவர்களாக, தமிழ்நாட்டு பற்று உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த வகையிலே நாம் தமிழுக்கு பங்களிக்கின்ற ஒரு வகையாக இந்த பெயர் பலகைகளை தமிழில் எழுதுவது என்பது நம்முடைய தார்மீக கடமை. அதை ஒவ்வொரு தமிழரும் எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் ஏனோ சில தமிழர்கள் அந்த மொழிப்பற்று இல்லாமல், மொழி ஆர்வம் இல்லாமல், மொழி உணர்ச்சி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் வருந்தத்தக்க ஒரு நிலை தமிழகத்தில் கடந்த பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இதை மாற்றுவதற்கு தமிழறிஞர்களும் தமிழ் ஆர்வலர்களும் தமிழுக்காக பாடுபடுகின்ற தமிழ் தொண்டர்களும் முயல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். நிச்சயமா சார். ஒரு தமிழ் ஆசிரியர் அப்படிங்கிற முறையில் 35 ஆண்டுகளுக்கு மேலே பணிபுரிஞ்சிருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு கால மாற்றத்தை நீங்கள் எப்படி உணர்றீங்க? உங்களுடைய ஆரம்ப கால பணின்னு வரும்போது ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், மொழி ஆசிரியரோட பங்களிப்பு எப்படி இருந்தது? அதோட இன்றைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. 1965ஆம் ஆண்டிலே நான் பள்ளி இறுதி வகுப்பு படிக்கின்ற பொழுதுதான் தமிழ்நாட்டிலே இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. அப்பொழுதெல்லாம் தமிழ் ஆர்வம் தமிழகத்திலே பெருக்கெடுத்திய உடைய காலம். தமிழ் உணர்ச்சிகளை எல்லாம் தமிழாசிரியர்கள் எங்களுக்கு ஊட்டினார்கள்.
கல்வியோடு எங்களுக்கு தமிழ் பாடத்தோடு எங்களுக்கு தமிழ் உணர்ச்சியும் தமிழ் பற்றையும் தமிழ் ஆர்வத்தையும் அவர்கள் ஊட்டினார்கள். இலக்கியம் பன்றங்களை தோற்றுவித்து எங்களை பேச வைத்தார்கள். கையெழுத்து ஏடுகளை தோற்றுவித்து எங்களை எழுத வைத்தார்கள். அன்றைக்கு அந்த ஒரு உணர்வு இருந்தது. நான் பள்ளியிலே படிக்கின்ற பொழுது ஆசிரியர் என்னை பார்த்து கேட்டபோது நான் சொன்னேன், நீங்கள் என்னவாக விரும்புகிறார் என்று சொன்னபோது நான் புலவராக விரும்புகிறேன், தமிழ் ஆசிரியராக விரும்புகிறேன் என்று சொன்னேன். அதே போல நான் புலவருக்கு படித்து தமிழாசிரியராகி தமிழ் பணியை தான் நான் செய்தேன். ஏனென்று சொன்னால் அப்படி ஒரு எழுச்சி அந்த காலகட்டத்தில் இருந்தது. தமிழகத்திலே ஏராளமான பத்திரிகைகள் வந்து கொண்டிருந்த காலகட்டங்கள் அது. அவைகள் தமிழ் எழுச்சியை ஊட்டின. எங்கு பார்த்தாலும் மேடைகளிலே தமிழ் முழக்கம் முழங்கி கொண்டிருந்த காலகட்டம் அது. தெருதோறும் தமிழ் முழக்கங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் நாளொரு மேனியும் பொழுதுரோணமாக ஒவ்வொரு ஊரிலேயும் பொதுக்கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். அவைகள் மாலை நேரத்து பல்கலைக்கழகங்களாக இருந்து சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட கூட்டங்களை எல்லாம் கேட்டு அன்றைய தமிழறிஞர்கள் ராபி சேத்துப்பிள்ளை போன்றவர்கள், டாக்டர் சிதம்பரநாதன் போன்றவர்கள், இலக்கவனார் போன்றவர்கள் எல்லாம் தமிழுக்காக பாடுபட்ட காலகட்டங்கள் அது. அந்த காலகட்டத்திலே நான் மாணவனாக இருந்து அதற்கு பிறகு நான் ஆசிரியராக பயிற்சி பெற்று ஆசிரியர் பணிக்கு நான் வந்த பிறகு மாணவர்கள் மத்தியிலே நான் தமிழை கற்பிக்கின்ற நேரத்திலே எனக்கு எப்படி என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு தமிழ் உணர்வை ஊட்டி என்னை தமிழ் எழுச்சி உள்ளவனாக உருவாக்கினார்களோ அதே போல நானும் என்னுடைய மாணவர்களுக்கு தமிழ் உணர்வையும் தமிழ் ஆர்வத்தையும் தமிழ் எழுச்சியையும் ஊட்டி வளர்த்தேன். இது மற்ற ஆசிரியர்களுக்கு இல்லாத ஒன்று. ஒரு 3/4 மணி நேரம் நாம் பாடம் நடத்துகிறோம் சொன்னால் அதில் 40 நிமிடங்கள் நாம் பாடம் நடத்தினாலும் கூட ஒரு 5 நிமிடம் தமிழை பற்றிய ஒரு உணர்வை, தமிழ் மொழியை பற்றிய ஒரு பற்றை அவர்களுக்கு ஊட்டுகின்ற வகையிலே பல்வேறு கவிதைகளையும் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் எடுத்து சொல்வது என்னுடைய கடமையாக இருந்தது. அந்த வகையில் பல மாணவர்களை நான் தமிழிலே நல்ல ஆர்வம் உள்ளவர்களாக ஆக்கியதோடு மட்டுமல் நல்ல புலமை உள்ளவர்களாக நான் உருவாக்கினேன். அவருடைய கவிதை ஆற்றலை, அவருடைய எழுத்தாற்றலை எல்லாம் ஊக்குவித்தேன். அவர்களை இலக்கிய மன்றங்களில் பேச வைத்து நல்ல பேச்சாளர்களாகவும் உருவாக்கினேன். இப்படி என்னுடைய ஆசிரியை பணியோடு கூட இந்த பணியும் சேர்ந்திருந்ததாலே எனக்கு ஒரு மனநிறைவு இருந்தது. தமிழ் பற்றோடு நான் தமிழாசிரியர் ஆனாலும் கூட அந்த பற்றை வெளிகாண்பிக்கின்ற வகையிலே, அந்த பற்றை நான் மாணவர்களுக்கு புகட்டுகின்ற வகையிலே அதை நான் பயன்படுத்தி கொண்டேன் என்பதுதான் என்னுடைய வாழ்வுடைய நிறைவான பகுதியாக நான் எண்ணுகிறேன். கண்டிப்பா சார். அதோட இன்றைய போக்கு இப்போ ஒரு ஆசிரியரா இப்போ எல்லாருக்குமே வந்து பள்ளிக்கூடம் அப்படின்னாலே மார்க், அடுத்த நிலைக்கு போகணும், அடுத்துன்னு இப்படியே போயிட்டு இருக்காங்களே தவிர மொழி பாடங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. வீட்லேயும் வந்து முழுமையான ஒரு ஆங்கிலம் அப்படிங்கிறது நம்ம கூட அன்றாட வாழ்வியலோட கலந்து போன ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு மொழி ஆசிரியர் பள்ளிக்கு அப்பாற்பட்டு குழந்தைகளுக்கு தமிழ் மொழியோட மேலே இருக்கிற ஆர்வத்தை கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்? பெரும்பாலான பள்ளிகளிலே இன்று தமிழ் பாடத்திலே மிகுந்த குறைவான மதிப்பெண்களையே மாணவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சரிவர தமிழை பேசவோ சரிவர தமிழை எழுதவோ தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நான் ஆசிரியர்களையும் காரணம் சொல்லவில்லை, பெற்றோர்களையும் காரணம் சொல்லவில்லை, மாணவர்களையும் நான் குறை கூறவில்லை. இவை எல்லா 3 பேருக்குமே இந்த பொறுப்பு உண்டு. அதுவும் குறிப்பாக தமிழ் மாணவர்கள் மற்ற பாடப்பகுதிகளிலே அவர்கள் குறைந்த மதிப்பெண்கள் பெறுவது என்பது ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தமிழிலே அவர்கள் வந்து குறைந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் என்பதை நான் பார்க்கின்ற பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தமிழில் அவர்களுக்கு போதிய ஆர்வம் இல்லை, போதிய புலமையும் இல்லை. அவர்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் எத்தனை என்று கூட தெரியவில்லை. ஒரு 10ஆம் வகுப்பு மாணவரை நான் பார்த்து கேட்டபொழுது தமிழில் எத்தனை எழுத்துக்கள் சொன்னால் அவருக்கு தெரியவில்லை. உயிரெழுத்து தெரியவில்லை, மெய்யெழுத்து தெரியவில்லை, உயிர்மெய் எழுத்து தெரியவில்லை, எதுவுமே தெரியாத பேசிக் கடக்காலே அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகையாலே மாணவர்களுக்கு நாம் தமிழை கற்பிக்கின்ற பொழுது அவர்களுக்கு தமிழ் மொழியில் உள்ள எழுத்துக்களை கற்பிக்க வேண்டும். அதில் வந்து உயிரெழுத்து எது, மெய்யெழுத்து எது, உயிர்மெய் எழுத்து என்பதை அவர் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அடிப்படையில் பிழையில்லாமல் வல்லினம், மெல்லினம், இடையினம் இவைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒற்றெழுத்துக்கள் எங்கும் மிகும் எங்கும் மிகாது என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆக மாணவர்களை வந்து பாடத்தோடு நின்றுவிடக்கூடாது. அவர்கள் தமிழை பிழையற படிக்க வேண்டும், பிழையற எழுத வேண்டும். அதற்கு தமிழாசிரியர்கள் மிக துணையாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்த தொண்டு என்று புரட்சி கவிஞர் பாடுகிறார். அதுபோல தமிழால் நாம் ஆசிரியர் பணியால் நாம் ஊதியம் பெறும் என்று சொன்னாலும் கூட இது தமிழுக்கு தொண்டு செய்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள இடம். அதை நாம் அப்படி பயன்படுத்தி கொண்டால்தான் தமிழ் மொழி வாழும் வளரும். இதை நாம் ஒரு ஊதியத்துக்கான பணி என்று கொண்டால் தமிழ் வாழ்வதற்கான இது இல்லை. பல்வேறு குறிப்பாக தமிழ் வழியிலே படிக்கின்ற பள்ளிகளிலே மாணவர்கள் தமிழில் குறைந்த மதிப்பெண் பெறுகிறார்கள். ஆங்கில வழியிலே நடத்துகின்ற பள்ளிகளிலே மாணவர்கள் குறைந்த மதிப்பெண் பெறுவது என்பது கண்கூடாக நாம் பார்க்கின்ற ஒன்றாகும். இது மிகவும் வருந்தத்தக்க ஒன்றாகும். ஆங்கில பள்ளிகளிலே குறிப்பாக மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தமிழில் ரொம்ப மாணவர்கள்
குறைந்த மதிப்பெண் பெற்று பின்தங்கியிருக்கிறார்கள். பல்வேறு மாணவர்கள் தமிழ் வழியிலேயே தோல்வி அடைந்து விடுகிறார்கள். இது மிகவும் எவ்வளவுதான் அவர்கள் முயன்றாலும் கூட இது முடியவில்லை. ஆகையால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், கடைசி நேரங்களில் சில ஆசிரியர்களை நியமித்து 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் சிறப்பு பயிற்சி கொடுக்கிறார்கள். என்றாலும் கூட பல மாணவர்கள் அதில் வெற்றி பெறாமல் தோல்வி அடைகிறார்கள். காரணம் ஆரம்பத்திலிருந்தே பள்ளி தொடங்கின காலத்திலிருந்து கடைசி வரைக்குமே அவர்களுக்கு தமிழை பயிற்றுவிக்க வேண்டும். 1 மாதத்தில் 2 மாதம் சிறப்பு பாடம் நடத்துவதால் மட்டும் அவர்கள் வெற்றி பெற முடியாது. ஆகையால் தமிழ் வழியிலே படிக்கின்ற கல்விக்கூடங்களாகட்டும், ஆங்கில வழி நடத்தப்படுகின்ற கல்விக்கூடங்களாகட்டும், தமிழிலே நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தமிழ்தானே என்கின்ற அந்த அலட்சிய போக்கை நாம் ஒழிக்க வேண்டும். தமிழ் நம் தாய்மொழி என்கின்ற உணர்வோடு கூட தமிழிலே நாம் தோல்வியடைவதை அவமானமாக கருத வேண்டும். மற்ற பாடங்களிலே நாம் தோல்வியடைந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தமிழில் நம்ம தோல்வியடைவது என்பது சகித்துக் கொள்ள முடியாத ஒன்று. இதனால் பெற்றோர்களும் தாய்மார்களும் பிள்ளைகளுக்கு பள்ளியில் வீட்டில் இந்த பாடங்களை சொல்லித்தரணும். தமிழ் பாடம் எல்லா பெற்றோருக்கும் நல்லா தெரியும், மற்ற சப்ஜெக்டே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தமிழ் அவர்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவர்கள் ஏனோ தெரியல பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் அக்கறை காட்டாமல் இருக்கிறார்கள். ஆகையாலே நான் பெற்றோர்களை பார்த்து கேட்டுக்கொள்வதெல்லாம், வீட்டிலே உங்களுக்கு மற்ற பாடங்களை சொல்லித்தர முடியாவிட்டாலும் தயவுசெய்து தமிழ் பாடத்தையாவது உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சரியான ஒரு பேச்சு கூட, ஒரு உச்சரிப்பை கூட சரியான முறையில் பேசாத நிறைய பேரை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு கலாச்சாரமா, இது கலாச்சார சீர்கேடுன்னு சொல்றதா, இல்லை மொழி மேல இருக்கிற ஆர்வம் குறையுதலா என்னன்னு புரியல. ஒரு சரியான முறையில் நம்மளோட மொழியை பேசாதவங்களோட எண்ணிக்கை இன்னைக்கு அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம். உண்மைதான் நீங்கள் சொல்றது. தமிழில் இந்த லகரம் உச்சரிப்பு பெரும்பாலோர்கள் சரியாக உச்சரிப்பதில்லை. இந்த லகர பிழைகளை நிறைய செய்கிறார்கள். இது ஆரம்பத்திலிருந்து களையப்பட வேண்டிய ஒன்றாகும். ஆரம்பத்தில் தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை ஆசிரியர்கள் தான் கற்றுத்தரணும். ஆனால் பெரும்பாலான ஆசிரியர்களே பழம் என்று சொல்கிறார்கள். பழம் என்று சொல்ல வேண்டியது பழம் என்று சொன்னால் படிக்கின்ற மாணவனும் அதே போலவே அவனை உச்சரிக்கின்றான். ஆகையால் நம்ம இந்த தமிழை நம்ம ஆழமாக மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நகர பிழைகள், தன்னகரம் ரன்னகரம் என்று சொல்வார்கள், அதையெல்லாம் எந்தெந்த இடத்துல தன்னகரம் போடணும், எந்தெந்த இடத்துல ரன்னகரம் போடணும், ஆகையால் அதை சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி வல்லினங்கள் எங்கே மிகும், வல்லினங்கள் எங்கே மிகாது, மெல்லினம் என்றால் என்ன, இடையினம் என்றால் என்ன, அவைகளை எல்லாம் எங்கே எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற இலக்கண விதிமுறைகளையும் அவர்கள் சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் பெரும்பாலவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே வீட்டிலே பிற மொழிகளை பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். தெலுங்கு பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், உருது பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், மலையாளம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் அங்கே தமிழை பேசுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் மாணவன் பள்ளிக்கூடங்களில் மட்டும் தமிழ் படித்துவிட்டு பிறகு தமிழை பற்றி கவலை இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணமாகும். ஆகையால் பெற்றோர்கள் மாணவரிடத்தில் வீட்டில் எந்த மொழி பேசினாலும் கூட இன்றைக்கு தாய்மொழியாகிய தமிழை அவர்கள் கட்டாயம் பேசியாக வேண்டும். இப்படி அவங்க சில பேர்கள் வீட்டில் தெலுங்கு பேசுகிறார்கள், சில பேர்கள் மலையாளம் பேசுகிறார்கள், சில பேர்கள் உருது பேசுகிறார்கள். அது அவர்களுடைய மத அடிப்படையிலையும் சாதி அடிப்படையிலுமான ஒரு மொழியாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவர் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அது தவறில்லை. ஆனாலும் கூட தமிழர்கள் என்கின்ற உணர்வோடு கூட தமிழில் பேசுவதை நாம் பெருமையாக நாம் கருத வேண்டுமே தவிர பிற மொழிகள் பேசுவதில் நாம் பெருமை அடையக்கூடாது. அதாவது குறிப்பாக இன்றைக்கு ஆங்கிலத்தில் பேசுவதன் அழகென்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் பேசுவது என்பது அழகில்லை, ஆங்கிலத்தில் பிற மொழியில் பேசுவது என்பது அவமானப்படக்கூடிய ஒன்று. ஆனால் அதை நாம் பெருமையாக என்று கருது கொண்டிருக்கின்றோம். அது மிகப்பெரிய தவறு. அது தமிழில் பேசுவது நாமே தாழ்வு மனப்பான்மையுள்ளவர்களாக, அது குறை என்று நினைத்துக் கொண்டு தாழ்வு மனப்பான்மையுள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது மாற வேண்டும். தமிழிலே பேசுவதுதான் சிறப்பானது, பிற மொழிகளில் பேசுவது தாழ்வானது என்ற ஒன்றும் தமிழனுக்கு கண்டிப்பாக வரணும். ஆனால் அந்த உணர்வுகளே இன்றைக்கி தமிழர்கள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழில் பேசுவது தான் சிறப்பானது. தாய்மொழியில் பேசுவது உலகத்தில் எல்லா நாடுகளில் இருக்கக்கூடியவர்களும் தங்களுடைய சொந்த தாய்மொழியில் தான் பேசுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழன் மட்டும்தான் பிற மொழியில் பேசி கொண்டிருக்கிறான், தாய்மொழியில் பேசாமல் இப்போ ஆங்கிலத்தில், குறிப்பாக ஆங்கிலத்தில் பேசி கொண்டிருக்கிறான், ஆங்கிலத்தில் எழுதி கொண்டிருக்கின்றான். அதில் அவன் தமிழை பற்றி கவலைப்படுறதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆங்கிலத்தில் பேசினா அவனுக்கு வருவாய் கிடைக்கிறது, தமிழில் பேசினால் அவனுக்கு வருவாய் கிடைக்கல என்று வருவாயை மையமாக வைத்து பிற மொழிகளை அவர்களை தாவுகிறார்கள். ஆகையால் இந்த போக்கு மாற வேண்டும். வருவாய்க்காக நாம் பிற மொழியை படித்தாலும் நம் தாய்மொழியை நாம் கைவிட்டு விடக்கூடாது, தாய்மொழியை மறந்து விடக்கூடாது. தாய்மொழியை நாம் செம்மையாக உச்சரிக்க வேண்டும், தாய்மொழியை நாம் சிறப்பாக பேச வேண்டும், தாய்மொழியை பிழையில்லாமல் எழுத வேண்டும் என்கின்ற உணர்வு நமக்கு வந்தால்தான் நாம் அந்த உணர்வே நமக்கு இல்லாமல் இருக்கிறது தான் நம்முடைய பிழைகளுக்கு காரணம். நாம் தவறு செய்கிறோம் என்பதை உணரவில்லை.
ஆகையால் நாம் தமிழை சரிவர உச்சரிக்கவில்லை, தமிழை சரிவர பேசவில்லை, தமிழை சரிவர எழுதவில்லை என்று உணர்ந்தாலே போதும், ஒரு பெரிய மாற்றம் நமக்கு வந்துவிடும். கண்டிப்பா சார். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னும் போது இன்னும் சிறு பிள்ளைகள் குழந்தை பருவத்திலிருந்து இதை நம்ம ஆரம்பிச்சாதான் இதை ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். அப்படிங்கிற முறையில் தமிழ் வாசிப்பு புத்தகங்கள் படிக்க வைக்கிறது, இதை குழந்தைங்க மத்தியில நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னா யார் பண்ணணும், என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு? ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையை பெற்று பாலூட்டி சீராட்டி தாலாட்டி வளர்க்கின்ற பருவத்திலிருந்தே தமிழ் உணர்வையும் சேர்த்து வளர்க்க வேண்டும், சேர்த்து ஊட்ட வேண்டும். தாய்ப்பாலை ஊட்டுகிற போதே தமிழ்ப்பாலையும் ஊட்ட வேண்டும். சிறு வயதிலிருந்தே மாணவருக்கு தமிழ் ஆர்வத்தை ஊட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. என்று சொன்னால் பெற்றோர்கள் மாணவனுடைய முதல் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் பள்ளியிலே மாணவனுடைய இரண்டாவது பெற்றோர்கள். இதை நாம் உணர்ந்து ஆசிரியருடைய கடமை தானே பாடம் கற்பிப்பது என்று நாம் ஒதுங்கிவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த சிறு பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. ஆகையால் தந்தையானாலும் தாயானாலும் சிறு வயது முதற்கொண்டே அந்த குழந்தைக்கு சிறு சிறு கதைகளை சொல்லிக் கொடுக்கலாம், சிறு சிறு பாடல்களை சொல்லிக் கொடுக்கலாம், சின்ன சின்ன கதை நூல்களை கொடுத்து வாசிக்க சொல்லலாம், குழந்தை பாடல்களை கொடுத்து பாடச் சொல்லலாம். இப்படி அவர்களுக்கு தமிழில் ஒரு ஆர்வத்தை, தமிழ் மொழியின் மேல் ஒரு பற்றை, ஒரு பாசத்தை நாம் இளமையிலிருந்தே ஊட்டிவிட்டால் அது காலப்போக்கில் அது வளர 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 அதிகமாக பெருக்கெடுத்து ஓடிவிடும். நாம் ஆரம்பத்திலே அதை நம்ம செய்யறதில்லை. அவங்களுக்கு நம்ம அந்த தமிழுடைய சுவையை நாம் காட்டிவிட்டால் அவர்கள் பிறகு அந்த தமிழ் மொழியிலே அவர்கள் வளர்ந்து விடுவார்கள். இதை நாம் உணர்ந்து சிறு வயதிலிருந்தே மாணவர்களுக்கு நூல்களை பயிற்றுவிக்கின்ற அந்த பயிற்சி நம்ம தர வேண்டும். நல்ல இதழ்கள் பத்திரிகைகள் எல்லாம் மாணவர்களுக்காக இளைஞர்களுக்காக சிறுவர்களுக்காக வெளியே வந்து அவைகள் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் நூலகங்களில் கொண்டு உறுப்பினராகி பிள்ளைகளுக்கு நூல்களை எடுத்து படிக்க கொடுக்கலாம். நூலகங்களுக்கு அனுப்பி பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். வீட்டிலேயே ஒரு நூலகத்தை உருவாக்கி அந்த பிள்ளைகளுக்கு சாதகமாக நாம் துணை புரியலாம். இப்போது அடிக்கடிக்கு ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சி நடத்தப்படுகின்றன. அங்கே போய் நிறைய புத்தகங்களை வாங்கி கொண்டு வீட்டிலேயே ஒரு நூலகம் வைத்தோம்னா அந்த சூழ்நிலை அந்த மாணவர்களுக்கு, அந்த இளைஞர்களுக்கு, அந்த சிறுவர்களுக்கு அது ஒரு படிப்பதற்கான சூழ்நிலை உருவாக்குவதற்கு வசதியாக இருக்கும். இதை உணர்ந்து பெற்றோர்கள் வீட்டிலேயே ஒரு சிறு நூலகத்தை உருவாக்கி அவர்களை பயிற்றுவிப்பதற்கு, அவரை உற்சாகப்படுத்துவதற்கு துணையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாகும். கண்டிப்பாக சார். இப்போது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் நீங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, மேடை பேச்சு, இதையெல்லாம் ஒரு ஆசிரியர் பணிக்கு அப்பாற்பட்டு பல நிலைகளில் உங்களை ஈடுபடுத்தி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. பொதுவாக இளைஞர்களோட போக்கு எப்படி இருக்குது? மொழி மீதும் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு நம்மளோட அடையாளத்து மீதும் ஒரு அவங்களுக்கான ஒரு ஈர்ப்பை, அவங்களுக்கான ஒரு புரிதலை கொண்டு போய் சேர்க்கணும்னா இன்றைக்கி நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கும்? இளைஞருடைய நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிகவும் மோசமாக இருக்கிறது. தமிழிலே கூட கையொப்பம் விடுவதில்லை. எனக்கு மிகப்பெரிய வருத்தம். தமிழுக்கு அவர்கள் பெரிய தமிழை அப்படியே புரட்டி போடணும்னு நான் சொல்லலை, தமிழுக்கு அவங்க உயிரே கொடுக்கணும்லாம் நான் சொல்லலை. குறைந்தபட்சம் தமிழிலாவது கையொப்பம் விட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதே மாதிரி தன் இனிஷியல் தந்தையினுடைய முன்னெழுத்தை அவர்கள் தமிழில் எழுதலாம், அதையும் அவர்கள் செய்வதில்லை. அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவர்கள் அதே மாதிரி பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அழகான தமிழ் பெயரை வைக்கலாம். ஆனால் நல்ல தமிழ் பெயர்களை வைக்காமல் வடமொழி பெயர்களையும் மற்ற சமஸ்கிருத மொழி பெயர்களையும் எல்லாம் வைக்கிறார்கள். இது நம்முடைய தமிழன் என்கின்ற அடையாளத்தையே அழித்துவிடக்கூடியதாகும். அதனால் காலப்போக்கில் இன்றைக்கு ஒரு சிறு ஓட்டையாக இருக்கின்ற இந்த நிலை நாளைக்கு ஒரு பெரிய படகை கவுத்து விடுவதைப் போல தமிழருடைய வாழ்க்கையினுடைய போக்கையே மாற்றிவிடும். இன்றைக்கு தமிழர்கள் தமிழ் உடையை உடுத்துவதில்லை, தமிழ் உணவை உண்ணுவதில்லை. அதனால் தமிழர்கள் நம்ம நம்முடைய அடையாளத்தை நம்ம ரொம்ப வேகமாக விலகி கொண்டிருக்கின்றோம். தமிழ் உணவுகள் எல்லாம் இப்போது பறந்து ஓடிவிட்டு வேறு வேறு மேல்நாட்டு உணவு வகைகள்லாம் இப்போது வந்துவிட்டன. அதே மாதிரி தமிழ் உடைகளை யாரும் பெண்களும் அணிவது, தமிழர்கள் அணிவதில்லை, ஆண்களும் அணிவதில்லை. அவர்களும் இன்றைக்கு வேறு வேறு ஆடைகளை அணிந்து கொண்டு தமிழருடைய அடையாளம் இல்லாத ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி தமிழ் உணர்வற்றவர்களாகவும் இன்றைக்கு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு இதாக. தமிழ் இளைஞர்கள் இன்றைக்கு
எடுத்துக்காட்டான இளைஞர்களாக விளங்க வேண்டும். அதனால் அவர்கள் வந்து தூய தமிழில் அவர்கள் பேச வேண்டும், இனிய எளிய தமிழில் அவர்கள் பேச வேண்டும். ஆங்கிலத்தில் பேசுவதை அவர்கள் அறவே விட வேண்டும். பட் தமிழில் பேசுவதை அவர்கள் பெருமையாக கருத வேண்டும். ஆகையால் எங்கே அவர்கள் வெளியில் அலுவலகங்களில் ஓரளவுக்கு ஆங்கிலத்தில் பேசினாலும் கூட வீட்டிலே தன்னுடைய தாயோடு தந்தையோடு குடும்பத்தில் பேசுகிற பொழுது அவர்கள் தமிழிலே பேசுவது என்பது தான் அது முறையான சரியானது. உலகத்திலே இன்றைக்கு மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் இலங்கையில் இருக்கின்ற தமிழாரும் தமிழ்நாட்டில் இல்லை என்பது வேதனைக்குரிய ஒன்றாகும். இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் இன்றைக்கு உலகின் பல்வேறு நாடுகளிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தமிழின் மேல் மிகுந்த வற்றாத பற்றும் பாசமும் கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் தமிழை ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் தான் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்கிறார்கள், கனடாவிலே இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்கிறார்கள். அங்கே அவர்கள் தமிழை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இதை தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள் இதை நம்ம ஒரு படிப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் வெறும் வந்து பிழைப்பாக நம் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் அப்படி நினைக்கவில்லை. பிழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தமிழ் மொழிக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வு அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கற்றுக்க வேண்டும். புலம்பெயர்ந்த தமிழர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. அதில் குறிப்பாக அவருடைய மொழி உணர்வு, மொழி ஆர்வம், மொழி பற்று இவற்றை நாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். கண்டிப்பாக சார். ஒரு தமிழ் அறிஞரா, தமிழ் ஆசிரியரா உங்களுடைய பயணம் எப்படி இருந்துச்சு? ஒரு ஆசிரியரோட பணி அப்படின்னும் போது மொழியை கற்றுக் கொடுக்கறதுல எப்படி இருக்கணும்? நம்ம தமிழ் மொழியோட சிறப்பு மேன்மையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ தொன்மையான ஒரு மொழியாக இருக்குது. அதோட இன்றைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? இதுலேருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னும் போது அது ஒரு கூட்டு முயற்சி எவ்வளோ தூரம் தேவையாக இருக்குன்னு உங்களோட பல அனுபவங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளில் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இரண்டாவது உலகப் போர் முடிந்த சில மாதங்களில் இந்தியாவிற்கு அரசியல் விடுதலை கிடைக்கக்கூடும் என்கிற பேச்சு தொடங்கிற்று. அப்போது ஒரு முறை வானொலியில் வைஸ்ராயாக இருந்த வேவல் பிரபு அவர்கள் பேசிய அந்த பேச்சு தான் விடுதலைக்கான முதல் திறப்பு என்று சொல்லலாம். அன்றைக்கு அவருடைய பேச்சை கேட்பதற்காக வானொலியின் முன்னால் மக்கள் கூடி நிற்கிறார்கள். தொலைக்காட்சி எல்லாம் இல்லாத காலம் அந்த காலம். வானொலி கூட எல்லோருடைய வீட்டிலும் இருக்காது. கிராமங்களில் ஒரு பஞ்சாயத்து அலுவலகத்திலே ஓரிடத்தில் வானொலியினுடைய ஒலி கேட்க மக்கள் கூடியிருப்பார்கள். நகரங்களில் கூட ஒரு 10 வீடுகளுக்கு ஒரு இடத்தில் வானொலி இருக்கும். நான் சொல்லுவது 1945 ஆண்டு. 1945 செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி வேவல் பிரபு அவர்கள் பேசப்போகிறார். என்ன பேசப்போகிறார் என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை மக்களுக்கு சொல்லப்போகிறார் என்கிற அறிவிப்பு மட்டும் வந்திருக்கிறது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அத்தனை பேரும் வானொலியை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் வெள்ளைக்காரர்கள் ஆண்டபோது பெரிய ஆளுநர்கள், தலைவர்கள் மக்களிடம் அப்படி எளிதாக பேசிவிட மாட்டார்கள். எப்போதாவது பேசினால் அதற்குள் பெரிய செய்தியாக இருக்கும். அத்தனை பேரும் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மிகச்சில நிமிடங்கள் மட்டுமே அவர் பேசுகிறார். இந்தியாவிற்கு விரைவில் சுதந்திரம் கொடுப்பதென்று பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. அதற்கான அரசமைப்பு நிர்ணய சட்ட சபை ஒன்று விரைவில் அமைக்கப்படும். அதற்கு முன்பாக அடுத்த தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது. தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் இங்கே அமைச்சரவையை அமைத்து கொள்ளலாம் என்கிற 4 செய்திகளை அவர் குறிப்பிடுகிறார். அன்றைக்கு நடந்த அந்த செய்திகளை எல்லாம் தமிழக வரலாறு என்னும் தன் நூலில் எழுத்தாளர் முத்துக்குமார் அவர்கள் ஒவ்வொரு படிப்படியாக விளக்கி ஒரு கதை போல எழுதியிருக்கிறார். அது படிப்பதற்கு சுவையாக இருக்கிறது. தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை ஏராளமாக தன்னுள் அடக்கியிருக்கிறது. அப்படி தேர்தல் அறிவித்த உடனேயே மறுபடியும் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலும் அந்த தேர்தலுக்கான பணிகளில் அரசியல் கட்சிகள் இறங்குகிறார்கள். அப்போதெல்லாம் மும்முனை போட்டி நிலவிற்று என்று சொல்லலாம். காங்கிரஸ் தான் வலிமையான கட்சி. எங்கெல்லாம் இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு வலிமை இருந்தது பரவலாக. ஆனாலும் காங்கிரஸுக்கு இருந்த அளவிற்கு இல்லாமல் ஓரளவிற்கு கம்யூனிஸ்ட் கட்சி செல்வாக்குடையதாக இருந்தது. தமிழ்நாட்டிலே காங்கிரஸுக்கு மிகப்பெரிய அறைகூவலாக இருந்தது நீதி கட்சி தான். ஆனால் 45களிலே நீதி கட்சி மெல்ல நீர்த்து போய்விட்டது. அது தந்தை பெரியார் அவர்களின் தலைமையில் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறிவிட்டது.
திராவிடர் கழகம் தேர்தலில் நிற்பதில்லை, அது சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது. எனவே தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ், முஸ்லீம் லீக், பொது உடைமை கட்சி என்கிற 3 அணிகளுக்கு இடையில் அந்த தேர்தலில் கடும் போட்டி நிலவியது. அந்த தேர்தலுக்கு முன்பே தமிழ்நாட்டுக்கு வந்த காந்தியார் அவர்கள் அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த காமராஜர் அவர்களை புறக்கணித்து விட்டு ராஜாஜி அவர்களோடு நெருக்கம் காட்டினார். தமிழ்நாட்டிலே சில பேர் தெளிவற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று ராஜாஜிக்கு எதிரானவர்களை பற்றி காந்தியார் எழுதினார். அதிலே சினம் கொண்ட காமராஜர் அவர்கள் தன்னுடைய பொறுப்பிலிருந்து கூட விலகி வெளியே வந்துவிட்டார். எனவே காங்கிரஸிலே ஒரு குழப்பமான சூழல் இருந்தது. ஆனாலும் மொத்தம் 205 இடங்களுக்கு தேர்தல் நடந்ததில் 165 இடங்களை காங்கிரஸ் கட்சி தான் கைப்பற்றிற்று. 28 இடங்களில் முஸ்லீம் லீக் வென்றது. காங்கிரஸுக்கு போட்டியாக இருக்கக்கூடும் என்று கருதப்பட்ட பொது உடைமை கட்சி வெறுமனே 2 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. பிறகு மீதமிருந்த இடங்களில் சுயேட்சைகள் வென்றார்கள். எனவே காங்கிரஸ் கட்சி என்பதற்கு மிக தெளிவான பெரும்பான்மை கிடைத்தது. அவர்கள்தான் ஆட்சிக்கு வர வேண்டும். ஆனால் யார் முதலமைச்சர் என்பதிலே ஒரு பெரிய குழப்பம். 37வது ஆண்டு வெற்றி பெற்ற போது பிரீமியர், அதாவது அன்றைக்கு முதலமைச்சர் என்பதை பிரதமர் என்று சொல்லுவார்கள். அப்படி பிரீமியர் என்கிற பொறுப்பில் இருந்த ராஜாஜி தான் மறுபடியும் வருவார் என்று கருதப்பட்டது. ஆனால் காமராஜரினுடைய ஆதரவாளர்கள் அவரை ஏற்கவில்லை. எனவே ஒரு தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. யாரேனும் ஒரு 3 பெயர்களை குறித்தனுப்புங்கள், அவர்களில் ஒருவரை நாங்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறோம் என்று தில்லியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி சொல்லிற்று. ஆனால் அன்றைய தமிழக காங்கிரஸ் அதற்கு ஒத்துழைக்கவில்லை, யாருடைய பெயரையும் அனுப்பவில்லை. இறுதியாக தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் பொதுக்குழு கூடி தலைவரை தேர்ந்தெடுக்கிற போது 2 பேருக்கு இடையிலே போட்டி ஏற்பட்டது. ஒருவர் ஆந்திராவைச் சேர்ந்த பிரகாசம், இன்னொருவர் காமராஜர் அவர்களால் முன்மொழியப்பட்ட முத்துரங்க முதலியார். இந்த 2 பேருக்கும் இடையில் போட்டி வருகிற போது ராஜாஜி யாரை ஆதரிப்பார் என்கிற கேள்வி வந்தது. ராஜாஜிக்கும் பிரகாசத்துக்கும் ஏற்கனவே உதவாது. ஆனால் முத்துரங்க முதலியாரை ஆதரிப்பதிலும் ராஜாஜிக்கு சிக்கல் இருந்தது. அவர் காமராஜரால் முன்மொழியப்பட்டவர் என்பதனாலே ராஜாஜியும் அவரை சேர்ந்தவர்களும் அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் விலகிவிட்டார்கள். அவர்கள் கலந்து கொண்டிருந்தால் முத்துரங்க முதலியார் தான் அன்றைக்கு வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் அவர்கள் விலகி கொண்ட காரணத்தால் மிக எளிதாக பிரகாசம் வெற்றி பெற்றார். அப்போது ஆந்திராவிலே ஏறத்தாழ இன்றைக்கு ஆந்திராவில் இருக்கிற 9 மாவட்டங்கள் அன்றைக்கு இந்த சென்னை தலைமாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சியிலே இருந்தது. எனவே தெலுங்கு பேசுகிறவர்களினுடைய தெலுங்கு பேசுகிற தமிழர்கள், தெலுங்கு பேசுகிற ஆந்திரர்கள், இந்த 2 பிரிவில் தெலுங்கு பேசுகிற ஆந்திரர்களினுடைய எண்ணிக்கையும் ஓரளவுக்கு கூடுதலாக இருந்த காரணத்தினால் ஆந்திராவை சார்ந்து பிரகாசம் அன்றைக்கு வெற்றி பெற்று முதலமைச்சரானார். அவருடைய அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருந்தவர்களெல்லாம் பின்னால் பெரிய பெரிய பதவிகளுக்கு வந்து சேர்ந்தார்கள். வி கிரி அன்றைக்கு ஒரு அமைச்சராக இருந்தார். பிறகு அவர் குடியரசுத் தலைவரானார், நாம் அறிவோம். அந்த அமைச்சரவையிலே பக்தவச்சலம்தான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அவர் பின்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவே வந்ததை நாம் அறிவோம். அதுபோல அவினாசிலிங்கம் அவர்கள் அந்த அமைச்சரவையிலே தான் கல்வி அமைச்சராக இருந்தார். இப்படி பல்வேறு தரப்பினர், அனுபவம் வாய்ந்தவர்கள் எல்லோரும் அன்றைக்கு பிரகாசம் தலைமையிலே அமைச்சர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த அமைச்சரவையோ அந்த அரசோ அமைதியாக நடைபெறவில்லை. காரணம், உள்ளே இருந்த குழுக்களுக்குள்ளான மோதல். இவர் சொல்லுவதை அவர் ஏற்பதில்லை. குறிப்பாக காமராஜருக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று கருதப்பட்ட பக்தவச்சலத்தினுடைய துறையில் முதலமைச்சர் அடிக்கடி தலையிடுகிறார். அவரை செயல்பட விடாமல் தடுக்கிறார். மிக பெரும்பான்மையாக தெலுங்கு பேசுகிற ஆந்திரர்களைத்தான் தன்னுடைய அமைச்சரவையிலும் பல்வேறு விதமான முக்கிய பொறுப்புகளிலும் பிரகாசம் அமர்த்தி இருக்கிறார் என்பதும் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திற்று. அதற்கு பிறகு மீண்டும் காமராஜர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரானார். அந்த சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக பிரகாசம், காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக காமராஜர். 2 பேருக்கும் இடையிலே முற்றிலுமாக வேறுபட்ட கருத்துகள். ஆகையினால் அந்த அரசு என்பது நிலைக்கவில்லை. மிக விரைவிலேயே இன்னொரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. அப்போதுதான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருகிறார். அவரும் தெலுங்கு பேசுகிறவர் தான். என்றாலும் என்ன வேறுபாடு என்றால்,
அவர் தெலுங்கு பேசுகிற தமிழர். ஆகையினாலே ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வருவது என்பதை, மேலும் அவர் நாணயத்திற்கும் நேர்மைக்கும் மிகவும் பெயர் பெற்றவர் என்கிற காரணத்தினாலே அவர் முதலமைச்சராக வருவதற்கான வகை திறக்கப்பட்டது. அன்றைக்கும் இது போன்ற இந்த சிக்கல்களெல்லாம் இருந்திருக்கின்றன. அப்போது காந்தியாரும் காமராஜரிடத்தில் நடந்து கொண்ட விதம், பிறகு காமராஜர் புறக்கணிக்கப்பட்டது, காமராஜரினுடைய ஆதரவாளர்களால் மீண்டும் ஒரு மாற்றம் வந்தது என்பதெல்லாம் இந்திய விடுதலைக்கு சற்று முன்பே தொடங்கி இந்திய விடுதலை காலம் வரைக்கும் அவையெல்லாம் நீடித்தன என்பதை மிகுந்த ஆதாரங்களோடும் செய்திகளோடும் முத்துக்குமார் அவர்கள் தன் நூலிலே எழுதியிருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் பெருகிக் கொண்டே வருகின்றது. இவற்றின் பயன்பாடுகளை பற்றி நாம் இன்றைய பகுதியில் அறிந்து கொள்ளலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம் நேயர்களே. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற தொகுப்பில் அட்வான்ஸ்மெண்ட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற பிரிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்டர்நெட் அப்படின்னா இணையதளம், திங்ஸ் பொருட்கள், இணையதளத்தின் பொருட்கள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். இப்போ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை ஐஓடி, இது ஜென்ரலாக வந்து ஐஓடி அப்படிம்போம் நம்ம கம்ப்யூட்டர் டெர்மினாலஜியில். இந்த ஐஓடி எப்படி யூஸ் ஆகுது, நம்ம டே டு டே லைஃப்பில் ஐஓடியோட பயன்பாடு என்ன, இதில் என்னென்ன டிவைஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன சென்சார்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும் நம்ம இந்த வாரத்தில் பார்ப்போம். இப்போது நார்மலாக ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டரில் பிரிண்டர் கனெக்ட் ஆகிருக்கு, CPU எல்லாமே இருந்து கம்ப்யூட்டர் இது. இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்னொரு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இதில் வந்து சர்வர், கிளையண்ட்டு இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குது. இப்போது கம்ப்யூட்டர் டேட்டா ட்ரான்ஸ்மிட் ஆகுது ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர். இது ஜென்ரல் இது. இப்போ லேட்டரான என்ன ஆச்சுன்னா சில பிரிண்டரு, சில செகண்டரி டிவைசஸ்ஸு, இப்போ ப்ளாட்டரு, இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறையா வந்துருச்சு. அது எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணி அந்த டிவைஸை ஐடென்டிஃபை பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம். அந்த டிவைஸ்க்கு ஏற்றாப்புல அதை உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி அதுக்குரிய டேட்டா என்ன இன்புட் இருக்கோ அதில் அவுட்புட்டு நம்ம கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நம்ம அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக உள்ள டிவைசஸ் தான் கனெக்ட் பண்ண முடியுமா? ஏன் இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சேரு, டேபிள், ஏசி, ஃபேனு இது எல்லாமே இதோட யூஸ் பண்ண முடியுமா, கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கனெக்ட் பண்ண முடியும். என்னென்ன டெய்லி ஆக்சசரிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே நம்ம இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை கனெக்ட் பண்ண முடியும். ஏதோ ஒரு டிவைசஸ் எங்கேயோ இன்னொரு டிவைசஸ் எங்கேயோ இருக்கோ அந்த டிவைசஸ் கனெக்ட் பண்ணோம்னா அது இன்டர் கனெக்ஷன். அந்த இன்டர் கனெக்ஷன் தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றது. இப்போது நம்ம நிறைய கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது, இப்போ சப்போஸ் இப்போ நம்ம ஒரு ஐஓடி எடுக்கிறோம் அப்படின்னு, ஒய் ஐஓடி எதுக்கு இப்போ நான் ஐஓடி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு திங்கை கம்ப்யூட்டரில் சேர்க்கும் போது அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு, சென்சார். அதுக்கப்புறம் அந்த சென்சாரை யூஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனில் அந்த பர்டிகுலர் டிவைஸில் உள்ள இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதை இன்டெகிரேட் பண்ணி அதுலேருந்து ஒரு சிக்னல் பாஸ் பண்ணி இன்னொரு இதுக்கு போகணும். ஸோ எல்லா டிவைஸஸும் கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம ஐஓடிங்கிற கான்செப்ட் உள்ளே கொண்டு வர்றோம். ஸோ எல்லா டிவைஸஸ் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா அந்த டெக்னாலஜி மட்டும் இல்லை, நிறைய ஹை லெவல் காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜிஸ். இப்போ நம்ம வந்து இப்போ ஜென்ரேஷனை எடுத்தனாலே 5G வந்து இதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது எல்லாமே இப்போ ஐஓடி அப்படின்னு நமக்கு எடுத்துட்டனாலே நமக்கு எல்லா டிவைஸஸும் ஒரே நேரத்தில் நமக்கு ஆக்சஸ் பண்ணி ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறோம். இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து ஐஓடியில் இருக்குது. இப்போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐஓடி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் வந்து டேகிங் ஃபஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா டேகிங் அப்படிம்போம். டேகிங்னால் வந்து முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ RFID, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டிவைஸ்னு ஒன்று இருக்குது, அது RFID. அந்த RFID வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து டேட்டா எந்த டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணும், ட்ரேஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட் இஸ் த ஃபீலிங்னா வந்து சென்சார். இப்போ சென்சார் வந்து அதை வந்து கலெக்ட் பண்ணும், அது என்ன டிவைஸில் உள்ளதோ அதை கலெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஷ்ரிங்கிங்னால் வந்து நேனோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அந்த டிவைஸை வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணும், அதோட சேர்த்து இன்னொரு டிவைஸோட இன்டர்ஃபேஸ் பண்ணும். ஃபைனலாக வந்து இட்ஸ் திங்கிங். அந்த திங்கிங்கிறது வந்து கண்ட்ரோல். இப்போது எம்பெடட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும். இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐஓடி.
அப்புறம் நமக்கு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ உள்ள என்ன பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, நீ ஃபியூச்சரில் வந்து எப்படி ஐஓடி இதாகும் அப்படின்னா, இப்போ ஒரு 2003ல் எவ்வளவு பாப்புலேஷன் இருந்தாங்க, அந்த பாப்புலேஷனுக்கு எவ்வளோ டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஒரு பர்சனுக்கு அப்படிங்கிற ஒரு பெர்சன்டேஜ் வச்சு பார்த்தோம்னா 0.08% தான் 2003ல். 2010ல் வந்து 1.74%, 2015ல் வந்து 3.78, இன் 2020ல் நம்ம எதிர்பார்க்குறோம் 6.58% ஆஃப் டிவைசஸ் வந்து கனெக்டு டு எ ஒன் பர்சன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இன்னொரு புள்ளியல் என்ன சொல்லுதுன்னா 50 பில்லியன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இன்டர் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐஓடியில் வந்து நமக்கு டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ்லாம் நிறையா இருக்குது. அதாவது ஸ்கேலபிலிட்டி வரும், சாஃப்ட்வேர் காம்ப்ளெக்சிட்டி வரும். இதே மாதிரி உள்ள அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஐஓடியில் நிறைய அட்வான்டேஜஸ். மெயின் அட்வான்டேஜஸ் வந்து ஹை அவைலபிலிட்டி ஆஃப் த ரிசோர்ஸஸ். ட்ராபேக்னு எடுத்துக்கிட்டால் அந்த கிளைமேட் சேஞ்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதில் வந்து அந்த பர்டிகுலர் இது போகும்போது ஏதாவது கண்ட்ரோல் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போது ஐஓடியில் வந்து மெயினாக வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஐஓடி நம்ம ரியல் டைம் இதில் நடத்துகிறோம், ரியல் டைமில் இருக்குது. இதில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஐஓடி என்னென்ன ஃபீல்டெலாம் நமக்கு யூஸ் ஆகுது. ஜஸ்ட் ஒரு ரிமோட் ஒரு ஸ்மார்ட் பேண்ட் ஒன்று இப்போ நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்மார்ட் பேண்ட். இதில் வந்து நம்மளோட ஆக்டிவிட்டியை கம்ப்யூட்டரைஸ் பண்ணிக்கலாம், அதில் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், 6 o'clockனா அலாரம் அந்த வைப்ரேட் ஆகும். 6 o'clock ஆன உடனே அந்த வைப்ரேட் ஆன உடனே நம்ம எந்திரிக்கிறோம். அந்த பர்டிகுலர் டிவைஸ் வந்து இமீடியட்டாக வேறு ஒரு சிக்னல் என்ன கொடுக்குதுன்னா கிளாக்கை ஆன் பண்ண வைக்குது. அந்த டிவைஸ் அந்த சிக்னல் கொடுக்கும். அந்த சேம் டைம் அங்கேருந்து என்ன ஆகும்னா இப்போ ஏசி போட்டுருமோ அதை ஆஃப் பண்ண வைக்கணும். ஸோ இந்த இதெல்லாம் சைமல்டேனியஸாக நம்ம ஒரு ஸ்மார்ட் பேண்ட் போட்டாலே நம்மளோட இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டியே பண்ணலாம். இது ஒரு ஸ்மார்ட் ஹோம். இப்போ ஃபேமிலியே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே வேலை பார்க்குறாங்க, 2 பேருமே ஒர்க் போகிறாங்க, குழந்தைங்க இருக்காங்க. இப்போ காலையில் எந்திரிக்கிறது, இவங்க கிச்சன் போயிடுறாங்க, மதர் எழுப்பணும் அப்படின்னா இப்போ நம்ம அங்கே வீட்டில் உள்ள ஒவ்வொரு கனெக்ஷனையுமே நம்ம ஐஓடியில் வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து ஒரு ஸ்பீக்கர் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணாலே குழந்தைங்க எந்திரிச்சிடுவாங்க. இப்போ கிளம்பும் போது கீசர் ஆன் பண்ணுறது, வாஷிங் மிஷினில் என்ன துணி போடுறது, ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் கூல் பண்ணணும், ஹீட்டரில் என்னென்ன ஹீட் பண்ணணும் ஃபுட்டு அப்படின்னு எல்லாமே கம்ப்ளீட்டாக. இப்போ நம்ம ஆஃபீஸ் போகும்போது ஏதாவது மீட்டிங்கில் டிலே ஆயிடுச்சு, அப்போ குழந்தைங்க வர்ற டைமு எல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நம்ம ஐஓடிங்கிற கான்செப்டை வச்சு கம்ப்ளீட்டாக அந்த மார்னிங் இப்போ எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வர எல்லா இதுக்குமே வந்து ஆக்டிவிட்டீஸ்க்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, மெடிக்கல் ஹெல்த்து. இப்போ ஸ்மார்ட் பேண்ட் போட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு தூங்கிட்டு இருக்கோம், நைட்டு வந்து நம்மளோட ப்ரீத்திங்கு, நம்மளோட ப்ரெஷரு, டெம்பரேச்சரு எல்லாமே நம்ம டாக்டருக்கு ஃபீட் பண்ணி வச்சுருப்போம். ஐஓடி நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா இப்போ என்ன ஆகுனா நைட் நமக்கு ப்ரெஷர் அதிகமாகுது, ப்ரீத்திங் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, அது வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்னல் டாக்டர்கிட்ட போகுது. டாக்டர் வந்து அந்த பேஸ்டாக அந்த இம்பேக்டை பார்த்துட்டு அதை எதர் ஆம்புலன்ஸுக்கோ இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்புக்கோ டேப்லெட்டோடு வந்து அது மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே கொடுக்காம நம்மளோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இதே இது பார்த்திங்கன்னா டிராஃபிக்கு, இப்போ கார் எடுக்கிறோம், இப்போவே இந்த காரில் பார்த்திங்கன்னா நிறைய ஜிபிஎஸ் நம்ம இந்த அட்ரஸ்லாம் எதுவும் கேட்குறதில்ல, எல்லாமே இப்போ இருக்குது. இதே தான் நமக்கு காரில் பார்த்திங்கன்னா எத்தனை ஃபியூல், அடுத்து எப்போ ஸ்டேஷன்ஸ், இப்போ பெட்ரோல் ஸ்டேஷன் வரும், இப்போது நம்ம காரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கம்ப்ளீட்டாக இன் அண்ட் அவுட்டு இந்த கியரில் வச்சோம்னா இந்த ஸ்பீட் போகணும். எல்லாமே இதோட பேஸ் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஐஓடி தான். இப்போ அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபீல்டு, ஒரு சேண்டு, ஒரு ட்ரீ என்ன பண்ணுறோம், ஒரு லீவ் வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறோம், அந்த வேர்லேயே வந்து ஒரு சென்சார் இருக்குது, அதாவது அந்த ஈரப்பதம் பார்க்குறதுக்கு கண்டுபிடிக்கிற சென்சார் இருக்குது. அந்த சென்சார் அதில் வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ நமக்கு சாண்ட் வந்து ரொம்ப ஈரப்பதம் ஒன்றுமே இல்லாமல் இருக்குதோ அப்போ வந்து ஒரு சிக்னல் வந்து அந்த பக்கத்தில் உள்ள வாட்டர் மோட்டருக்கு அனுப்பும். வாட்டர் மோட்டர் உடனே பம்ப் செட் தண்ணி வரும். தண்ணி வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே அனதர் சிக்னல் வந்து அங்கேருந்து போகும், தண்ணி போதும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இது மட்டும் கிடையாது, அந்த எப்போ ஸ்டார்ட் ஆச்சு தண்ணி, எப்போ ஸ்டாப் ஆச்சு, எப்போ வந்து நமக்கு இங்கே இது டெவலப் எப்படி ஆச்சு அப்படிங்கிற ஃபுல் மானிட்டர் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் இருக்கும். இதை வச்சு நம்மளோட இந்த செடியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அந்த அனலைசிஸ்லாம் நம்ம ரிப்போர்ட் கொடுக்கலாம். இது வந்து நமக்கிட்ட ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஹவுஸுக்குனா இப்போ 4 பேர் தங்கியிருக்காங்க ஒரு ரூமில், 4 பேர் தங்கியிருக்காங்க. 4 பேர் தங்கும்போது 4 பேரும் 4 ரூமில் இருக்குது பேச்சுலர்ஸு. இப்போ 2000 ரூபாய் எலக்ட்ரிசிட்டி பில்லு வருதுன்னா ஒருத்தர் வந்து காலையில் போய்ட்டு நைட் வருவார், ஒருத்தர் ஃபுல்லாகவே இருப்பார். ஸோ அவருக்கு கன்சப்ஷன் கம்மியாக வரும், இவருக்கு அதிகமாக வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு ரூம்லேயும் சென்சார் வச்சோம்னா இது கூட நமக்கு சரியாக அதை மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு கூட போராட்டம் பண்ணோம். இப்போ நிறைய மாடுகள் வந்து பாரம்பரியத்தை வச்சு நம்ம போராட்டம் பண்ணோம். அப்படி போராட்டம் பண்ணுறது மாடுகளுக்காக உள்ள அதை ஒரு பாரம்பரியம் வச்சு. இதே மாடோட அந்த கவ்வோட கையாரில் வந்து நம்ம ஒரு சென்சார் வச்சுட்டோம்
வச்சிட்டோம்னா அதோட பெர்ஃபார்மன்ஸு, அதோட ஹெல்த்து, அதோட கவ் எவ்வளோ மில்க் தருது, இது ஃபுட் எப்போ தேவைப்படுது, எல்லாமே அதை வந்து நம்ம ஒரு எப்படி பாரம்பரியம் காப்பாற்ற நம்ம ஒரு போராடணுமோ அதே மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சு நமக்கு அதை பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ டெக்னாலஜி வந்து உள்ளே வந்து டிவைசஸ் என்ன யூஸ் பண்ணுறது, இப்போ ஆர்டினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருக்குது. அதில் வந்து சென்சார் போட்டோம்னா இப்போ ஒரு ஒயிட் பிரெட் போர்டு மாதிரி இருக்கும். பிரெட் போர்டில் வந்து நமக்கு நிறைய கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த கனெக்ஷன்ஸில் வந்து எந்த சென்சார் வருதோ அந்த சென்சாரில் நமக்கு பீப் சவுண்டு வர்ற மாதிரி அந்த மாதிரி ஆர்டினோ, ஃப்ளாஷ்பெரி, ஸ்பார்க்கு இது மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்குது. இப்போ ஒரு சின்ன டேட்டா வந்து எப்படி விஸ்டம் ஆகுது, டேட்டா வந்து ஒரு சிம்பிள், அது எப்படி இன்ஃபர்மேஷன் ஆகுது, டேட்டா டு இன்ஃபர்மேஷன். இப்போ வாட், வேர், வென், ஹூ அப்படின்னா இப்போ யார் பண்ணா, எதுக்கு பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, எப்போ பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்டோம்னா அந்த ஆன்சர் வந்து இன்ஃபர்மேஷன், டேட்டா வந்து இன்ஃபர்மேஷன் ஆகிடும். இன்ஃபர்மேஷன் வந்து எப்போ நாலேஜ் ஆகுதுன்னா வந்து அது வந்து ஹவு, எப்படி நம்ம வந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நாலேஜ் ஆகிடுது. இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ஏன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அந்த இவாலுவேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து விஸ்டமாக மாறுது. அதாவது டேட்டா, இன்ஃபர்மேஷன், நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் தென் விஸ்டம், இது எல்லாமே இவ்வளவு ஒரு சின்ன டேட்டா வந்து விஸ்டம் ஆகும்போது நமக்கு ஐஓடிங்கிறது ஒரு எல்லா ஐஓடியும் சேர்ந்து வந்து நமக்கு வரப்போகுது. இனிமேல் ஐஓடி கூட கிடையாது, நம்ம வந்து இனிமேல் ஐஓஇ, இன்டர்நெட் ஆஃப் எவ்ரிதிங் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இதுதான் ஐஓடியோட சாராம்சம். அடுத்த வாரம் நமக்கு வேறு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் டாப்பிக்கோட அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி. நாம் வாழும் பூமி என்பது நாளுக்கு நாள் அதிக அளவில் மாசுபடைந்து கொண்டே வருகின்றது. இதனால் பல உயிரினங்களுக்கும் பலவிதமான ஆபத்துகள் நேரிடுகின்றன. எனவே இவற்றை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பற்றியும், நம் சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு அழகாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக எண்ணூர் துறைமுகத்தில் ஏற்பட்ட அந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை இன்று கூட நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அது சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக முடிந்த நிகழ்வாக அது இருக்கிறது. எண்ணூர் துறைமுகத்தில் 2 கப்பல்கள் மோதிக்கொண்டதனுடைய விளைவாக அங்கு ஏற்பட்ட எண்ணெய் கசிவு பல சுற்றுச்சூழல் பிரச்சனை உருவாக்கி இருக்கிறது என்பது நமக்கு இப்பொழுது தெளிவாக தெரிகிறது. அதே நேரத்தில் பல தொழில்நுட்பங்களை அதில் புகுத்திருக்கலாம் என்ற குற்றச்சாட்டும் இன்று கூட விவாத பொருளாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பல பேர் என்னிடம் கூட கேட்டார்கள், என்னென்ன தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் இருக்கிறதா என்று பார்க்கிற பொழுது நிச்சயமாக தீர்வுகள் இருக்கிறது. நம்மிடமுள்ள குறைபாடு என்னவென்று கேட்டால், எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருப்பது என்று தெரிந்திருந்தாலும் கூட அவற்றை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் நாம் ஈடுபடுவதில்லை. அதனுடைய விளைவாகத்தான் நாம் தற்சமயம் சந்தித்த அந்த இயற்கை, குறிப்பாக அந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு நாம் உடனடியாக தீர்வு காண முடியாமல் சற்று தவித்தோம் என்று கூட சொல்லலாம். அத்தகைய சூழ்நிலையில் என்னென்ன தீர்வுகள் நம் முன்னால் இருக்கிறது, இனிமேல் நிகழ்கிற இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளுக்கு நாம் எப்பொழுது விடை கொடுக்க போகிறோம், எந்த அளவிற்கு அதை சமாளிக்கப் போகிறோம் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து கொள்வது நல்லது. அப்படி என்னென்ன தீர்வுகள் இருக்கிறது? இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கசிவுகள் குறிப்பாக நம்முடைய கடலில் கலக்குகிற பொழுது அதை நாம் எப்படி எதிர்கொள்ளலாம் என்ற ஒரு சற்று சில நிகழ்ச்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பல இடத்தில் இந்த தொழில்நுட்பங்களை உள்புகுத்தியிருக்கிறார்கள். அதில் முதலாவதாக ஒரு நீர்நிலையில் தண்ணீர் என்பது, இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், எண்ணெய் அதனுடைய அடர்த்தி தண்ணீரினுடைய அடர்த்தியை விட மிக குறைவாக இருப்பதனால்தான் எண்ணெய் எப்பொழுதுமே மிதக்கிற ஒரு பண்பாடு அதுக்கு இருக்கிறது. அவ்வாறு இருப்பதனுடைய காரணமாக இந்த எண்ணெயை எளிதாக எடுத்துக்கொள்ளுகிற சில முறைகள் இருக்கிறது. உதாரணமாக இது போன்ற நிகழ்வுகளை எப்படி சமாளித்திருக்கிறார்கள் என்ற எந்த தொழில்நுட்பம் மூலம் சமாளித்திருக்கிறார்கள் என்று கேட்டால்,
ஒரு சில இடத்தில் இத்தகைய நிகழ்வுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், நாம் நம் வயல்களில் பயன்படுத்துகிற ஊரியா என்று சொல்கிறோமே, இந்த ஃபெர்டிலைசர் என்று சொல்லப்படுகிற அந்த யூரியாவை நீர் மேலோட்டமாக போடுகிற பொழுது அதில் நடக்கிற ஒரு அதிசயமான நிகழ்வு என்னவென்றால், ஏற்கனவே இதை போன்ற எண்ணெய்களை உணவாக உண்கிற நுண்ணுயிர்கள் அதில் இருக்கிறது. அந்த நுண்ணுயிர்களுடைய வளர்ச்சியை அதிகமாக்குகிற பண்பாடு இந்த யூரியாவுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அதை உரமாக எடுத்துக்கொண்டு அதனுடைய உற்பத்தி அதிகமாக பெருக்கி தண்ணீரின் மேலோ மட்டத்தில் இருக்கிற அந்த எண்ணெயை எளிதாக கிரகித்து கொள்கிற அந்த பண்பாடு, அந்த பயன்பாடு அதனுடைய இருப்பதனுடைய காரணமாக உடனடியாக இந்த மாதிரி திடீரென்று ஏற்படுகிற அந்த எண்ணெய் கசிவு அந்த சுற்றுச்சூழலை பாதிக்காமல் உடனே எடுத்துக்கொள்கிற முறை இருக்கிறது. இரண்டாவது முறை என்னவென்று கேட்டால், அது இன்னும் சற்று அதிசயமாக கூட இருக்கும். என்னவென்று கேட்டால், சூடான தண்ணீர் அதிகமான வகையிலே தண்ணீரை சூடுபடுத்தி அவற்றை துரிதமாக கடலின் மேற்பகுதியில் அடிக்கிற பொழுது அந்த எண்ணெயினுடைய அனைத்து சூழலுக்குமே ஒரே இடத்தில் சேகரிக்கப்பட்டு பின்பு அதை உரிந்து எடுத்துக்கொள்கிற முறை பல இடத்தில் வெற்றி கண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அதை ஸ்கிப்பிங் என்று சொல்கிற பொழுது அதனுடைய முறையில் அந்த நீரினுடைய மேற்பகுதியில் இருக்கிற எண்ணெயை எடுத்துக்கொள்கிற அந்த முறைக்கு இந்த சூடான நீர் பயன்பட்டு அதன் மூலம் பல வெற்றியை கண்டிருக்கிறார்கள். இதில் இன்னொரு பெரிய முயற்சி என்னவென்று கேட்டால், அவ்வாறு சூடான தண்ணீரை பயன்படுத்துகிற பொழுது அதில் இருக்கிற நச்சுத்தன்மையும் குறைந்து விடுகிறது. ஏனென்றால் நச்சுத்தன்மை மூலம் அதில் இருக்கிற விலங்குகளுக்கு பல இன்னல்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது என்பதனால தான் அத்தகைய முறையை அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார்கள். மூன்றாவது, இந்த மாதிரி எதிர்பாராமல் ஏற்படுகிற இந்த நிகழ்வுகளில் ஏற்கனவே நீர் மேலோட்டத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலையில் இந்த எண்ணெயினுடைய அந்த தாக்கம் இருக்கிற பொழுது அந்த இடத்தில் சிறிதளவிற்கு நெருப்பை வைத்து அதை எரிய வைத்து அதன் மூலம் உடனடியாக நீர்நிலையிலிருந்து எண்ணெயை சுத்தம் செய்து கொள்கிற ஒரு முறையும் இருக்கிறது. ஆனால் இந்த முறையில் உள்ள குறைபாடு என்னவென்று கேட்டால், சில நேரங்களில் அதிக நேரம் எரிய வேண்டிய ஒரு வாய்ப்பு இருந்தது என்றால் நீர்நிலையில் உள்ள உயிரினங்களுக்கும் அதை சுற்றியுள்ள மக்களுக்கும் பெரிய பாதிப்பை உருவாக்கும் என்பதற்காகத்தான் அதை பல நேரங்களில் அத்தகைய முறையை தவிர்த்திருக்கிறார்கள். ஆனால் முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த நீரினுடைய மேற்பகுதியில் இருக்கிற எண்ணெயை சற்று எரித்து அதன் மூலம் அந்த இடத்தை சுத்தம் செய்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது. அடுத்து என்னவென்று கேட்டால், ஸ்பாஞ்ச் என்று சொல்கிறோம். அது ஒரு உயிரி. நம்முடைய அழகிய தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் காளான்களை போன்று இருக்கக்கூடிய ஒரு உயிரி. இந்த உயிருக்கும் ஒரு பெரிய பயன்பாடு இருக்கிறது. என்னவென்று கேட்டால், இவை நீரில் உள்ள அந்த எண்ணெயினுடைய கசிவை கிரகித்து கொள்கிற ஒரு முறை இருந்தால் கூட அடுத்து அதை உணவாக உட்கொள்கிற அந்த முறையும் அதற்கு இருந்து, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் குறுகிய நேரத்திலே அந்த எண்ணெயை எடுத்துக்கொள்கிற பயன்பாடு அந்த உயிருக்கு இருக்கிறது. ஆனால்தான் இந்த ஸ்பாஞ்ச் என்று சொல்லுகிற அந்த காளான்களை போன்ற அத்தகைய உயிர்களை உடனடியாக அதில் போட்டு எண்ணெயை கிரகித்து கொள்கிற ஒரு சூழல் இருந்தது. இன்னொன்று என்னவென்று கேட்டால், இத்தகைய சூழ்நிலையில்
அந்த எண்ணெய் கசிவை எடுப்பதற்கு இன்னொரு முறை என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், நுண்ணுயிர்கள் இந்த பயன்பாட்டில் இருக்கிறது என்று. அதிலும் குறிப்பாக சூடோமோனாஸ் என்று சொல்லப்படுகிற அந்த உயிர் எண்ணெய்களை அதிக அளவிற்கு சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்கிறது. அந்த நேரத்தில் அது என்ன செய்யணும் கேட்டால், இப்பொழுது அதை ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் என்று சொல்வார்களே, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் முறையில் அவற்றை உருவாக்கி அந்த நுண்ணுயிர்கள் அதிகமான என்சைமை சுரக்க வைத்து அதன் மூலம் எண்ணெயை உணவாக உண்கிற ஒரு முறை, அதுவும் இன்றைக்கு வெற்றியான ஒரு முறையாக இருக்கிறது. அவ்வாறாக பார்க்கிற பொழுது சில நேரங்களில் இயற்கையில் ஏற்படுகிற சீர்கேட்டை இயற்கையே சுத்தம் செய்கிற ஒரு முறை இருக்கிறது. ஆனால் இந்த மாசினுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இதை நான் குறிப்பிட்டேன். ஏனென்றால் எத்தகைய தீர்வுகளுக்கும் எத்தனைய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருப்பது போல, நாம் பிரச்சனை வருகிற பொழுது தீர்வுகளை நாம் அடையாளம் காணுகிற பொழுது நிச்சயமாக இந்த மாதிரி சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் பலவற்றையும் நாம் தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தொழில்நுட்பம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய சுற்றுச்சூழலை எளிதாக சுத்தம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. அதன் மூலம் பல உயிர்களை, தாவரங்களை, மனிதர்களை காப்பாற்றிக் கொள்கிற ஒரு சூழலுக்கு நாம் உருவாகி விடுவோம். அதன் மூலம் எப்பொழுதுமே நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கிறதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.